மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தாம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களை விட்டொழிய வேண்டும். யோனா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இன்றைக்கு லெந்து காலத்துக்குள்ள நம்ம பிரவேசித்திருக்கிறோம். சாம்பல் புதன் இல்லையா? இந்த சாம்பல் புதன் நம்மை வெறுமையாக்குகின்ற ஒரு அழகான ஒரு காலம். இது ஒரு நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கான ஒரு பயணமாக இது இருக்கிறது. இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு வருடமும் நம்ம கொண்டாடுகின்றோம் இது லெந்து காலங்களை. ஆனால் போவது அல்ல, இது நம்முடைய வாழ்க்கையின் பயணமாகவே அனுபவமாகவே இது மாற வேண்டும். அப்போ இந்த ஏன் இந்த லெந்து நம்ம கொண்டாடுகின்றோம், ஏன் இந்த சாம்பல் புதன் நம்மை வெறுமையாக்குகின்றதுன்னு சொன்ன இல்லையா? அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டராக கணக்கில் மனதில் வைத்து அதுக்கு முன்னாடி இருக்கிற நாளை வச்சு 40வது நாளுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்கனாக்கா வருகின்ற புதன்கிழமையை அவர்கள் சாம்பல் புதனாக அவர்கள் திருச்சபை கால கணக்கிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இது அழகான ஒரு வசந்த காலம், ஸ்பிரிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டச்சு மொழியில லென்ஸ் அப்படின்ற அந்த டச்சு மொழியிலிருந்து வந்துதான் இந்த லென்ட் அப்படின்ற வார்த்தை. அதாவது வசந்த காலம், அதாவது இந்த காலத்துல இலைகள் எல்லாம் உதிர்ந்து அது என்ன செய்கிறது, புதிய இலைகள் துளிர்க்கின்ற ஒரு காலம். இது எதை உணர்த்துகிறது அப்படின்னாக்கா, ஒரு மரத்துல இருந்து இலைகள்லாம் கொட்டிடுது காஞ்சி. அப்ப மரம் பட்டு போகல, ஆனால் மரத்துடைய வேர் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ மரம் வேர் ஸ்ட்ராங்கா இருக்குது, அது தண்டு வளங்கள் எல்லாமே நல்லா இருக்கு, கிளைகள் நன்றாக இருக்கிறது, இலை மட்டும் உதிர்கிறது, மீண்டும் அதுல இருந்து ஒரு இலை துளிர்க்கிறது. அது எப்படின்னு நம்ம வாழ்க்கையில கூட இந்த இலை கொட்டுவதை போல தீமை பாவம் எல்லாம் உதிர வேண்டும். ஆனா நம்ம விசுவாச வாழ்வு அப்படியே இருக்கணும். அதிலிருந்து நாம் என்ன செய்யணும்னா புதிய இலை துளிர்ப்பது போல நாமும் நன்மை செய்கிறவர்களாக நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் துளிர் விடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டுங்க. அப்படி என்றால் இந்த சாம்பலிலே எப்படி அதை சாம்பல் எரிந்து அது ஒன்றுமில்லாமல் ஒன்றும் தன்னை அது காட்டிக்கொள்ளாத போல நம்ம வாழ்க்கையில் நாம் ஒன்றுமே இல்லை, நாம வெறுமையாக்கப்படுகிற நிலை, இந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். நாம சாம்பல் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும்ங்க. அப்படி என்றால் கிறிஸ்து நமக்காக பாடுபடுகிற தாசனாக இருந்தார். அப்ப நமக்காகவே ஆண்டவர் அந்த சிலுவை சுமப்பதற்கு ஆயத்தமான ஒரு நாள். அப்படி என்றால் மிக மிக the 3 great pillars அப்படின்வாங்க இந்த காலத்துல. என்ன அப்படின்னாக்கா, முதலாவது ஜெபம், உபவாசம், அடுத்ததாக ஆர்ம்ஸ் கிவிங், அதாவது ஏழைகளுக்கு உதவி செய்தல். அப்ப பிரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஜெபத்தோட நம்ம ஆண்டவரோட இன்னிலிருந்து நீங்க என்ன செய்யணும்னாக்கா, மனிதரிடத்துல பேசுறத குறைச்சிக்கணும். யாரும் மனுஷர்கிட்ட பேசக்கூடாது. குறைச்சிக்கிட்டு தேவையானதை மட்டும் 1-2 வார்த்தைகள் பேசலாம். மொபைல் போனை குறைச்சிக்க ட்ரை பண்ணலாம். குடிமகனுக்கு அதை நம்ம பயன்படுத்தாம இருக்க முயற்சி செய்யலாம். ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது இந்த மாதிரிலாம். அவன் மொபைல் போனை இந்த 40 நாள் நம்ம எடுக்க மாட்டேன் அப்படின்ற, அதான் நமக்கு ரொம்ப தேவை இருந்தா மட்டும் நம்ம அதை எடுத்துக்கலாம். அடுத்து என்ன செய்யறானாக்கா, அதிக நேரம் நம்ம இந்த பிரேயர்ல ஜெபத்துல ஆண்டவரோடு உரையாடுகிறவர்களாக, ஆண்டவரோடு நம்ம பேசுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்து என்ன செய்யணும், இந்த உண்ணான் நோன்பு ஃபாஸ்டிங், அதாவது நம்ம ஒடுக்குகின்ற எளியவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிறைய சாப்பிடுவோம், வகை வகையான உணவு எடுத்துக்கிறோம், அதுல நம்ம ஃபாஸ்டிங் இருக்கு. ஒரு சிலது கட்டுப்பாட்டு வச்சு நம்ம இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், நம்ம தவிர்க்கிறோம் உணவை. பசியா இருக்கிறான்ல, அவன் வாழ்க்கை ஃபுல்லாவே ஃபாஸ்டிங் தான், ஏன்னா அவனுக்கு உணவு கிடையாது. அப்படிப்பட்டவங்கள நாம மனதில் நினைத்து நாம சாப்பாடு வெறுத்து ஒதுக்குறதுனால ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதை இல்லாதோருக்கு பகிர்ந்தளிக்க நம்ம வேணும். அதுதான் ஷேரிங், கட்டாயம் நமக்கு வேணும். அடுத்து ஆர்ம்ஸ் கிவிங், எளியவர்களுக்கு நாம் உதவி, பசியாய் இருக்கிறவனுக்கு, ஆடை இல்லாதவர்களுக்கு, இடம் இல்லாதவங்களுக்கு, இவர்களெல்லாம் நம்ம அரவணைத்து நம்ம செய்யறதுதான் உண்மையிலே இந்த லெந்து காலத்துடைய நம்மை பயிற்றுவிக்கின்ற ஆன்மீக பயிற்சியை நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு பயணம் உள்ள ஒரு காலங்களா இருக்குது. அப்படி என்றால் இந்த லெந்து காலங்கள் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில ஒரு அர்த்தமுள்ள ஒரு காலமா இருக்கணும். இந்த சவால் மிகுந்த ஒரு காலமா இருக்கணும். நம்மாலும் செயல்படுத்த முடியும் என்கிற காலம். எல்லாவற்றுக்கும் மேலாய் இயேசுவோடு இணைந்து செல்கிற ஒரு அழகான ஒரு நீண்ட நெடிய பயணமா இது அமையதாங்க. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுக்குள்ள அர்ப்பணிப்போமா, ஆண்டவரோடு இணைந்து நாம் பயணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பாடுபட ஆயத்தமானீர். இந்த நாட்களெல்லாம் நாங்கள் நினைத்து பார்த்து உண்மையிலே நாங்கள் இணைந்து இருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கிறீர். எங்களை எடுத்து பயன்படுத்தும். மீட்பரை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.